வணக்கம். நாம் எப்படி ஒரு சார்ட் நல்லா அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். சுற்றி நம்ம அங்கே தான் வருவோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன் நம்ம இதவே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்மால் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் சப்போஸ் இப்படி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க, இங்கே பிரேக் ஆகிடுச்சுன்னு செல் பண்ணினீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ பெருசாக கீழவே வரமாட்டேங்குது. அதனால தான் ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பின்னாடி ட்ரெண்ட் லைனில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், நம்ம மெயினாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மட்டும் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத புதுசாக இருக்கிறவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இடம் மாறாது. இப்போ ட்ரெண்ட் லைனுங்கிறது ஃபஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அப்புறம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட். ஸோ இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சிருது இந்த இடம் வந்தால் நம்ம ஏதாவது என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருது. அதனால் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மார்க்கெட்டோட மொத்த மூமெண்ட்டுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமையும் ஸ்மால் டைம் ஃப்ரேமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் என்ட்ரி எடுத்து பழகணும். தேர்ட் பாயிண்ட், ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோயர் டைம் ஃப்ரேமையும் எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ட்ரி எடுக்கிறது, அதுதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேரோட மைண்டில் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, கேண்டில்ஸ்லாம் நீங்கள் கவனமாக கூர்ந்து கவனிச்சிங்கனாலே போதும். மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது அதெல்லாம் வேண்டாம். நம்ம லெவலுக்கு மார்க்கெட் எப்போ வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் மார்க்கெட் எங்கே போனாலும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்படி மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த இடத்துலையே பை பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கீழே போயிட்டு கீழே வரும், இங்கே செல் பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும், இங்கே பை பண்ணுவாங்க, கீழே வரும், செல் பண்ணுவாங்க, மேலே போகும், பை பண்ணுவாங்க, கீழே வரும், செல் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. ஃபோர்த் பாயிண்ட், இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தப்போ ரைட்டோ, இந்த இடம் வந்தால் இப்படி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்தால் நான் பை பண்ணுவேன், இல்லைன்னா செல் பண்ணுவேன். அது தப்பாக போனாலும் கூட பரவாயில்ல. 4 டைம் தப்பு பண்ணுன்னா சின்ன தப்பு பண்ணுவோம். ப்ராஃபிட் வரும்போது பெரிய ப்ராஃபிட்டாக நம்ம எடுக்க கற்றுக்கணும். மார்க்கெட்டில் நம்ம கற்றுக்கிறது அப்படி தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்கேல்பிங் பண்ணாலும் சரி, ₹1 ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ₹2 அட்லீஸ்ட் ₹3 ₹4 அந்த மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக வச்சு பழகுங்க. எனத்தினால நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். பட்டு போக இது மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1:2 வச்சுருப்போம். அது என்ன பண்ணுன்னா 1:1 போயிட்டு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். தென் 1:1.5 போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டைம் நடக்கிறதுனால சரி 1:1 போனாலே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக சின்ன எஸ்எல்ங்கிறது இதுக்கு முன்னாடி சின்ன எஸ்எல் வரும்போது எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம அதை பார்க்குறோம். மார்க்கெட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோல்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் அனலைசிஸ் பண்ண தெரியல அப்படின்னா, மார்க்கெட் மொத்த மூவ்மெண்ட்டே இவ்வளோ தான், $30, $90, $40 தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போனால் 930, கீழே வந்தால் 890, இவ்வளோக்குள்ளே தான் 1 2 3 4 டேஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் யார் வேணாலும் ப்ராஃபிட் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கே ஒரு ஃப்ளூக்கில் பையிங் எடுத்துருந்தாங்கன்னா அது மார்க்கெட்டில் மேலேயே போயிட்டுருக்கும். இங்கே பையிங் எடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிஸ்க். கொஞ்சம் மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும். 5th பாயிண்ட், எங்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த டூல் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் போன வீடியோலேயே அதை பற்றி டீட்டெயிலில் நான் போட்டிருக்கேன். மெசேஜ் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்களா? ஃப்ரீ தான். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற இண்டிகேட்டர் ஃப்ரீ தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே எல்லாமே கன்சல்டேஷன் ஆகிருக்கா. இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மறுபடியும் அந்த ரேஞ்ச் வரும்போது சப்போர்ட் எடுத்திருக்கு. அவ்வளோதான். ப்ரீவியஸாக எங்கே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்ததோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் எத்தனை டைம் மார்க்கெட்டை திருப்பி பார்த்தீங்கனாலும் அந்த கான்செப்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது.
இப்போ இதை கவனிச்சு இருந்தாலே போதும். அடுத்தது மார்க்கெட் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும், இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது எங்கே சப்போர்ட் எடுக்கும், இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த லெவலில் நம்ம மறக்காமல் வச்சுருக்கணும், அவ்வளோதான். மார்க்கெட் கீழே போகும்போது இந்த லெவலில் நம்ம போயிட்டு செல் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து மறுபடியும் இது வரைக்கும் வருவான். ஸோ இப்போல்லாம் எது வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான், 890 இருக்கிறான். மார்க்கெட் சப்போஸ் இங்கே வந்துட்டான் 878 வந்துட்டான் அப்படின்ட்டு இங்கே செல் பண்ணால் இங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போவான். இங்கே போய் பை பண்ணிங்கன்னா மறுபடியும் இப்படி வருவான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கங்கன்னு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது. நியூஸ்லாம் நீங்கள் வந்து நடந்து முடிஞ்ச பின்னாடி கதை சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி விப்ரோ 20% இறங்கியிருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு டீல் வந்து சேங்ஷன் ஆகலை, இல்லைனா அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, ட்ரம்ப்பு வார் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு, அதனால் கோல்டு மேலே போகுது. இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச பின்னாடி அதை ஒரு ஸ்டோரியாக சொல்கிறதுக்கு நீங்கள் நியூஸ் கேட்டுக்கலாம். பட் ஸ்டோரியை வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். பட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும். வெறும் நியூஸ் பேஸில் மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு $1,000,000 கொஸ்டின். அப்படி யாராவது ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 1873 93 இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது அப்படியே நீங்கள் வந்துட்டு இதில் ட்ரா பண்ணிக்கிறீங்க. எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அடுத்தது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ட்ரா பண்ணிக்கிறீங்க. அடுத்தது எங்கே சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ட்ரா பண்ணிக்கிறீங்க. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ போன வாரம் ஃபுல்லாக லட்டு மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் ஸ்மால் டைம் ஃப்ரேம் போய்க்கிங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேமில் போனால் நம்ம ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம கவனமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான டோஜி வந்திருக்கா, இந்த ஹை பிரேக் பண்ணணும்னா நமக்கு பையிங், இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ எங்கே வரைக்கும் போயிருக்கான், நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா $10. அதே மேலே போனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு $25 போயிருக்கு, 1:2 வரைக்கும் போயிருக்கு. தென் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் இங்கே போயிருச்சா, ரெசிஸ்டன்ஸ் போனோடனே ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக இந்த கேண்டில் அதனுடைய லோ பிரேக் ஆகிடுச்சா. ஸோ இதனுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ், ஒரு $4 தான் ஸ்டாப் லாஸ். அதனுடைய லெவல் பாருங்கள், இது வரைக்குமே வந்திருக்கு, நமக்கு $34 கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் $4 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா அட்லீஸ்ட் ஒரு $8 ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சா, மார்க்கெட் மறுபடியும் எது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் லாஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ தென் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இதனுடைய லோ பிரேக் பண்ணிருச்சா, மார்க்கெட் எங்கே வரைக்கும் கீழே வந்திருக்கான். நம்ம வெயிட் பண்ண வேண்டியது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த லெவல் வரைக்கும் வருதா, அங்கே வந்ததுன்னா ஏதாவது நமக்கு ஃபேவரான கேண்டில் ஸ்டிக் வருதா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. லாஸ் பண்ணலாம், சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல பையிங் எடுக்கிறீங்க, ஓகேங்களா, இது மறுபடியும் கீழே க்ளோஸ் ஆயிடுது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுது, அது தப்பே இல்லை, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். இதில் என்ன இருக்குது, நமக்கு ஒரு 2 டைம் 3 டைம் அதுவுமே அடிக்க தான் செய்யும். நாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறோம். நான் அதனால தான் சொல்கிறேன், சிலர் கூட கேட்பாங்க ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஆமாங்க, கரெக்டான இடத்துல அடித்தா மார்க்கெட் ஏதாவது வீக்காக இல்லை ஏதாவது பெரிய ஒரு செல்லர் செல் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஏற்றுக்கலின்னா நம்ம பயந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா இந்த என்ட்ரி எடுக்கவே மாட்டோம். ஸோ பயக்கவும் கூடாது, அதே சமயத்தில் தேவையில்லாத என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்தது நமக்கு எங்கே வந்தால் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ 2876 ஏதாவது நமக்கு பாசிட்டிவான கேண்டில் வந்துன்னா அந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பையிங் எடுக்க போகிறோம். அடுத்தது எங்கே, இந்த இடத்துல வந்தால் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். இங்கே போனால் செல் பண்ண போகிறோம். மேலே போகுதா, போயிட்டு போகுது, ஸ்டாப் லாஸ் ஒரு டைம் அடிக்கத்தான் செய்யும், அடிச்சதுன்னா நம்ம ஏற்றுக்கலாம். இதுதான் மொத்தமான பாயிண்ட்ஸுமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த கிளாஸ் போனீங்கனாலும் சரி, மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் சுற்றுனீங்கனாலும் சரி, கடைசியில் இதுக்கு தான் வந்து நிற்கணும். இதை வந்து நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டில் வந்துட்டு ஈஸியாக மேக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், நமக்கு நாம் தான் வேலை செய்யணும். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? வேறு எந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது.
நீங்கள் வேறு எல்லாமே டஃப் தான். ஒருத்தருக்கு நீங்கள் போயிட்டு ஒருத்தர் சொல்கிற வேலையை ஒரு 12 ஹவர்ஸ் செய்கிறது நம்ம ஈஸின்னு நினச்சிக்கிறோம். பட்டு அது வந்து நம்ம வந்து எதுவுமே யோசிக்காமல் செய்கிறதுனால அது நமக்கு ஈஸியாக தெரியுது. பட் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா நமக்கு பேனிக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பையிங் எடுத்துருக்கலாமே, ஸோ நமக்கு இங்கே வந்தால் தான் பையிங் நாம் நினச்சிட்ருப்போம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலையே திரும்பிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஐயோ இவ்வளோ வீணாக போயிடுச்சே அப்படின்னு நம்ம எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அணையிலிருந்து நமக்கு நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நம்ம லெவல் வந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம எதுவுமே மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ மார்க்கெட்டுக்கு டெய்லி இருக்கும். இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் கோல்டுன்னு மட்டும் சொல்லலை, எல்லாமே சேம் தான். ஸோ சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேம் தான். நீங்கள் நிஃப்டிக்கு தனியாக பேங்க் நிஃப்டிக்கு தனியாக அப்படிங்களா அனலைசஸ் பண்ண கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமுக்குமே ஒர்க் ஆகும். நீங்கள் கரன்சிக்கு ஒர்க் ஆகும், யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட ஹரிசாண்டல் லைனில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஏதாவது பாசிட்டிவான கேண்டில் நெகட்டிவான கேண்டில் வருதான்னு பாருங்கள். இந்த 3 மெத்தட் மட்டும் சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது எங்கே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக அதனுடைய லோ பிரேக் பண்ணோன்னே எங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய் ஏதாவது ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துன்னா நம்ம செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு மேலே வந்துன்னா பையிங் என்ட்ரி ட்ரை பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். கரெக்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகுது, நமக்கு ப்ராஃபிட் வந்தால் இது வரைக்கும் வரப்போகுது, ஸ்டாப் லாஸ் வந்தால் இவ்வளோ தான் வரப்போகுது. ஸோ அதில் நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாமே சேம் தான். நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதாக இருந்தாலுமே திரும்ப ஒன்றையே நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட்டில் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இப்போது மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் நான் வந்துட்டு கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.